ஏய் ஒன்ன தாண்டி என்னடி ஆச்சு? 300 வருஷம் புடிச்ச பீட ஒளிஞ்சிச்சுன்னு 50 பேரும் திருவிழா கொண்டாடிட்டு இருக்காங்க. நீ என்னடி வாந்தி எடுத்து கிடக்க? இங்க வருமா, அந்த பிரம்மனோட எழுத்து கூட மாறலாமா? இந்த இஸ்மாயிலோட வைத்தியம் ஒரு நாள் மாறாதுமா. நான் படிச்சவ தானே, உனக்கு தெரியாது? நம்ம ஊரு வைரம் வைடூரியம் எல்லாத்தையும் கப்பல்ல கொள்ளையடிச்சிட்டு போனாங்களேடி. இப்ப என்னன்னு பார்த்தா நம்ம ஊர் மானத்தை பறிகொடுத்துட்டு வந்து உட்காந்துருக்கேடி. ஏகவரனுக்கு கட்ட விரலை தான் வெட்டினாங்க. அவரோட வாரிசான நம்மளுக்கு கையவே வெட்டிவிட்டாங்க. அவனை போய் விரும்பணும்னு சொல்லிக்கிறீங்க. உன்னை நான் என்ன பண்றது? பேரும் பேசுற அளவுக்கு இப்படி சிரிக்க வச்சுட்டேடி. நாசப்பட்டு போறவளே. ஆசை காட்டி மோசம் பண்ணி நம்ம பிள்ளை இழக்க கூடாதெல்லாம் இழந்துட்டு நிக்குது. இப்படி இஷ்டத்துக்கு ஒரு பிள்ளைய பேசலாமா? எதா இருந்தாலும் நாளைக்கு பஞ்சாயத்தை கூட்டுங்க, அங்க பேசிக்குவோம். உட்காருங்க. என்னங்க எல்லாரும் வந்தாச்சு, பொதும்பு பொண்ணையா எங்கயா? அவர் வந்தாருன்னா சட்டு புட்டுன்னு பஞ்சாயத்தை முடிச்சுட்டு போகலாம். ஐயா, மந்திவளம் காளியம்மன் கோயில் திருவிழா, அதுக்கு மச்சினைங்க கெடாக்கறி போட்டிருக்காங்க. 10 பேரோட போயிருக்காரு, சாப்பிட்டு வருவாங்க. அப்படியா? சரி நம்மளே பஞ்சாயத்தை முடிச்சுட்டு போவோம். ஏய் என்னையா இது, இப்படி ஆளுக்கு மசம் நின்றுக்கிட்டு இருக்கீங்க? எதுக்குயா பஞ்சாயத்தை கூட்டியிருக்கீங்க? என்னன்னு சொல்லுங்க. ஐயா, ராத்திரி ஃபுல்லாக ஊரில் ஒரே பரபரப்பியா. ஊரில் யாருக்கு ஒரு பொட்டு தூக்கம் இல்லையா? அப்படி என்னையா பரபரப்பு இங்க? ஐயா, நம்ம உச்சி குடிமி வாத்தியார் மக இருக்காளையா, அவள் வெள்ளைக்காரன் கூட தொடர்பு வச்சு வயிற்றுல புள்ளைய வாங்கிட்டு வந்துட்டாயா. அது சரி, அந்த சம்மந்தப்பட்ட உச்சுக்குடும்பி வாத்தியார் குடும்பம் எங்கேயா? ஐயா, இந்த ஊரு ஜனமே அவளை பேசின பேச்சுல அந்த பொட்டப்புல கூனி குறுகி போயிட்டாயா. அவமானத்துல ஏதாவது ஒண்ணு கிடக்க ஒண்ணு செஞ்சுக்கிட்டா, அதனால என் வீட்டுக்கு கூட்டு போய் என் பக்கத்துல தான் படுக்க வச்சேன். கோழி கூப்பிட என்கிட்ட கண்ணை சேர்ந்துட்டேன், பக்கத்துல படுத்திருந்தவள காணோம். ஏமா, உங்களை நம்பிதானமா ஒப்படைச்சிருக்காங்க, இப்படி சொன்னா எப்படிமா? எறும்பு அடிக்காம என் பிள்ளைய செல்லமா வளர்க்க என் பிள்ளை என்ன வச்சு பேசிருக்காங்க. பிள்ளைக்காரவங்க பிள்ளைய கேட்டா நம்ம என்னமா பதில் சொல்றது? இவளை நம்பி விட்டதுக்கு காலையில சாக்கு போக்கு சொல்லிக்கிட்டு இருக்காயா. ஏக்கா வெள்ளையம்மாக்கா, எனக்கு கெட்ட கோவம் வந்துடும். ஊரெல்லாம் கூப்பிட்டு எல்லாத்தையும் வர சொல்லிப்புட்டு நீ கத்துன கத்துல தூங்கிக்கு இருக்க சனம் பூரா எழுந்துருச்சு கூடி பிடிச்சு. நீ கத்தி கூப்பாடு ஓட்டு அவளை அசிங்கப்படுத்தி பேசுனதுல ஊரே அவளை தூத்தி வாரி. உனக்கு ரொம்ப வந்தா இங்க பஞ்சாயத்து நடந்துகிட்டு இருக்கு. ஏயா, உங்க ஊரு பஞ்சாயத்துல இப்படித்தான் ஒரு பொம்பளை பிள்ளைய அசிங்கப்படுத்துவீங்களா? பிள்ளைய எல்லாரும் சேர்ந்து அசிங்கப்படுத்தி அனுப்பிச்சு விட்டுவிட்டீங்களே. உங்க பிள்ளையா இருந்தா இப்படி பண்ணுவீங்களா? ஐயா, எங்கேயா என் பிள்ளைய கொண்டு வச்சிருக்கிறீங்க? பொது பஞ்சாயத்தை நம்பி நாங்க வந்திருக்கிறோம். இதே உங்க பஞ்சாயத்து நியாயமா? ஒரு பொம்பளை பிள்ளைனோட பார்க்காம முச்சந்தில வச்சு அசிங்கப்படுத்திட்டீங்க. அதை கேட்டதும் ஏறக்குறைய நடுங்கி போச்சு. ஏண்டி, சாணிலையும் சகதிலையும் தெரிஞ்சவளையா, நாத்துலையும் நடவுலையும் தெரிஞ்சவளையா? என் பிள்ளை 2 பட்டம் வாங்கிருக்கிறா. அதனால பாரிமா என் பிள்ளைய பேசுறீங்க. சும்மா இருத்தா. உடுத்த சேலையில்னு சின்னாத்தா வீட்டுக்கு போனாலாம், அவ ஈச்சம்பாய கட்டிக்கிட்டு எழுத்தாப்புல வந்தாலாம். இருமா உன் பிள்ளை வாத்திச்சு தானம்மா? வெள்ளக்காரனை பத்தி தெரியுமில்லம்மா? ஏமா அப்புறம் எதுக்குமா வயிற்றுல வாங்கிட்டு வந்தா? என்னமா பேசுற பெருசா? நாங்களே ஊருக்கே அவமானமா போச்சு, அந்த பிள்ளைய காணாமேன்னு பதறிட்டு கிடக்கும். நீங்க என்னமோ சங்குன்னு குதிச்சுட்டு வந்துகிட்டு இருக்கீங்க. ஏண்டி சீமை சிரிக்கி, என் பிள்ளை அமெரிக்காக்காரனை லவ் பண்ணும், லண்டன்காரனை லவ் பண்ணும்.
தப்பு செஞ்சா கண்டிக்க பெத்தவ நான் இருக்கேன்டி. உனக்கு என்னடி வலிக்குது? மரியாதையா எப்படியே சும்மா இருக்கா? ஊர் தலைவர் இருக்காங்க, அவங்க பாத்துக்குவாங்க. உன் பாட்டுக்கு ஆளாளுக்கு ஒண்ணு பேசாதீங்கம்மா. உள்ளூர்காரங்களும் அப்படிதான் இருக்கீங்க, வெளியூர்காரங்களும் அப்படிதான் இருக்கீங்க. நிறுத்துங்கம்மா. சும்மா இருங்க விளையா மாட்டா. அவளுக்கு பெரியவங்க எப்படி பேசுறாங்க? அதுக்காக பேச ஒரு வேடிக்கை பார்க்க முடியுமாடி? நீங்க எல்லாம் என் பிள்ளைய பத்தி பேசுறீங்க. என் பிள்ளைய பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன இருமா, எங்க வீட்ல பத்திரமா வச்சிருந்தோமா? நான் என் வீட்ல வச்சிருந்தேன். உன் பிள்ளை சொல்லாம கொள்ளாம போச்சு. நான் தான் பாதுகாப்பு தானே சொன்னேல. எதுக்குமா போனாவ? சும்மா இருமா. வேலைய பார்த்துட்டு எங்க பிள்ளைய எல்லாரும் சேர்ந்து அவமானப்படுத்தி விரட்டி விட்டுட்டீங்க. உங்க வீட்டு பிள்ளையா இருந்தா அப்படி பண்ணுவீங்களா ஐயா? விட்டுட்டு கள்ள புருஷனுக்கு பிள்ளை பெத்தவளுக, நேர்த்தி கடனுக்கு மஞ்சக்கயிறை போட்டுக்கிட்டு திரியறவளுகெல்லாம் என் பிள்ளைய பேசியிருக்காளுக. என்னடி போடி வாடிங்கிற? வெளியே சொன்னாலாம் விரதம்னு கையில நாரிச்சான் கருவாடு. யாரு பேசுனா? ஓம் பிள்ளைக்காண்டி நாங்க அசிங்கப்படணுமா? பொம்பளையில சும்மா இருங்கம்மா. பஞ்சாயத்துக்காரரும் வந்திருக்காரு, கிராமத்துக்காரரும் வந்திருக்காங்க, கம்பளிக்காரரும் வந்திருக்காங்க. அவங்க பேசிக்கிடுவாங்க. யாரை பார்த்து பொம்பளைன்ற? நம்ம ஜானகியம்மா இருக்காங்கல்ல, அவங்க சுதந்திர போராட்டத்தில் வெள்ளைக்காரனை எதிர்த்து போராடி ஜெயிலுக்கெல்லாம் போயிருக்கிறாங்க. அவங்களும் பொம்பளை தானே? அது மட்டுமா, நம்ம திருமங்கலம் விஸ்வநாதாசோட சேர்ந்து வெள்ளைக்கொக்கே வெளியே போகணும்னு நாடகம்லாம் போட்டிருக்காங்க. நம்ம வீரனங்க வேலுநாச்சியார் சுதந்திர போராட்டத்தில் வெள்ளைக்காரனை ஓட ஓட வரட்டியிருக்காங்க. பொம்பளைய பேச விட்டா அவ்வளவுதான். நிறுத்துங்கம்மா, நிறுத்துமா. சும்மா நீ சொல்லுமா, என்னம்மா செய்ய சொல்ற? பொதும்பு பஞ்சாயத்துல நீதி நியாயம் இருந்தா என் பிள்ளை ஒப்படைங்க. உனக்கு எப்படி ஈரக்குள்ள பதறதோ அப்படிதான் எனக்கும் பதறதுமா. அது உனக்கு மட்டும் பிள்ளை இல்ல, எனக்கும் பிள்ளைதாமா. பொதும்பு பஞ்சாயத்தை என்ன நினைச்ச? நீதி நியாயம் நேர்மை ஒரு சொல்லு தவறாது. இங்க பாருங்கடா, நாலா பக்கமும் போறீங்க, அந்த பிள்ளையை தேடுறீங்க, 2 நாள்ல ஊர் பஞ்சாயத்துல வந்து ஒப்படைக்கிறீங்க. கவலைப்படாதம்மா, எங்க பஞ்சாயத்தை நம்பி போ, பிள்ளை வீடு வந்து சேரும். இந்த பொதும்பு வந்துப்பா நீதி நியாயத்துக்கு கட்டுப்பட்டது, அதுக்கு பேர் போனது, அதை காப்பாற்றுவோம்ப்பா, கவலைப்படாத. ஒத்த வெள்ளைக்காரனால இம்பிட்டு பிரச்சனை. அவன் 350 வருஷமா நம்ம ஆண்டான். எல்லா மக்களும் எல்லாத்தையும் மறந்து ஒன்று சேர்ந்து அவனை விரட்டி அடித்தான். அவன் ஒன்றும் நமக்கு சுதந்திரம் கொடுத்துட்டு போல. நம்ம எழுச்சியை பார்த்து பயந்து ஓடினனால தான் ஆகஸ்ட் 15, 1947. இன்னும் கவலைப்படாதீங்க, அவங்க வீட்டுக்கு போயிட்டு வாங்க, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன், நான் இருக்கேன்ல. இன்னையிலேருந்து அந்த பிள்ளையும் நமக்கு ஒரு மகமாக தான், நாங்கள் காப்பாற்றி கொடுக்குறோம். போங்கப்பா, கவலைப்படாதுங்க. சீக்கிரம் தேடி கண்டுபிடிச்சி பிள்ளைய ஒப்படைக்கிற வழியை பாருங்கப்பா. சண்டை சேர்ந்து போட்டுக்காம பிள்ளையை தேடி ஒப்படைக்கிற வழியை பாருங்க, அதான்ப்பா முக்கியம். ஊர் பேரை காப்பாற்றினேன். ஐயோ, பொம்பளை பிள்ளை மாதிரி இருக்கு. ஐயோ, யாருமா நீங்க? அம்மா அம்மா, யாருமா நீங்க? அம்மா எந்திரிமா, யாருமா நீங்க? எந்திரிமா. ஐயோ, ஏமா ஏமா எந்திரிமா. பார்த்து ஏமா, பார்த்து எந்திரிமா. நீ யாருமா? எந்த ஊரு? யாருமே வர முடியாத இந்த சிறுமலை காட்டுக்குள்ள நீ வந்து மங்கி கிடைக்கிறியே, நீ யாருமா? எந்த ஊருன்னு சொல்லுமா. மனசு இல்லையா? சரி, உனக்கு சொல்ல மனசு இல்லை. அந்த பாரு, அதுதான் என் வீடு.
பக்கத்தில் குடிசை இருக்கு பாரு, அதில் இருந்துக்க. நான் ஒரு மீன் பிடிக்கிற தொழிலாளி. நான் போய் மீனை பிடிச்சிட்டு வர்றேன், நீ பார்த்துக்க. உனக்கு என்னைக்கு சொல்லணும்னு தோணுதோ அன்னைக்கு வந்து என்கிட்ட சொல்லு. உனக்கு எந்தவித கஷ்டமும் இருக்காதுமா. நான் மீன் பிடிச்சிட்டு வர்றத நீ பார்த்துக்க. நீ எவ்வளவு நாள் இருப்பியோ அவ்வளவு நாள் இரு. நீயா மனம் வந்து என்னைக்கு சொல்கிறியோ அன்னைக்கு நான் கேட்டுக்கிறேன். நீ என்னைக்கு ஊருக்கு போகணும்னாலும் நீ போய்க்க. எங்கிட்டு போனான்னு தெரியல, ஊர் ஊராக தேட விட்டுப்புட்டா. பஞ்சாயத்தில் வேற ஒரே அசிங்கமாக போச்சு. வா பார்த்து வா கீழே. என்ன நேரத்துல நின்று இருந்து வரிய? ஏமா இந்த உச்சி குடும்பி வாத்தியார் மகளை பார்த்த? தங்கச்சி விடு இங்கே தானே இருக்கு, அதான் பார்க்கலான்ட்டு போகிறோம். அவங்க அத்தைக்காரி ஜிங்கு ஜிங்குன்னு குதிச்ச பார்த்தே இல்லை. அவள் பிள்ளை செஞ்ச தப்புக்கு நாம் அழை கொடுக்க வேண்டியா இருக்கு. என்ன தான் செய்கிறதுன்னு தெரியல. வா பார்த்து இறங்குத்தா. ஏ சரசு, அடியே சரசு. சரசு இருக்காளா? அம்மா வெளியே போயிருக்காங்க. நீங்கள் உச்சி குடும்பி வாத்தியார் தானே? ஆமாம்மா. ஏயா உனக்கு கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கா? அங்கே ஊரே உன் பிள்ளைய காணாமட்டு அல்லோலப்பட்டு கிடக்கு. உன் பிள்ளை செஞ்ச காரியத்துக்கு ஊர் ஆளுகளை விட்டு தேடிக்கிட்டு இருக்காங்க. உன் பெரிய தங்கச்சி என்னமோ வந்து பஞ்சாயத்தில் பெரிய மனுஷன்ற மரியாதை இல்லாமல் சிங்கு சிங்குன்னு குதிச்சுக்கிட்டு இருக்கா. தலைவர் ஊர் ஆளுகளை விட்டு தேடிக்கிட்டு இருக்காரு. நீ என்னமோ சின்ன தங்கச்சி கிட்ட வந்து பகுமானமாக உட்காந்து கிடக்க. உன் மூத்த தங்கச்சி என்னமோ ஜிங்கு ஜிங்குன்னு ஆடி ஊர்க்காரங்க அம்புட்டு பேரையும் அசிங்கப்படுத்திக்கிட்டு கிடக்கா. ஊர் பெரிய மனுஷன் எல்லாம் தலை குனிஞ்சு போய் ஊர் ஆளுகளை அனுப்பி தேடிக்கிட்டு இருக்காங்க. நீ என்னமோ உன் சின்ன தங்கச்சி வீட்டில் வந்து கமுக்கமாக உட்காந்து கிடக்க. நீ செய்கிறது சரியாயா? அம்மா என்னையா அர்த்தம்? வார்த்தை விடாதீங்கம்மா, நானே நொந்து போய் உட்காந்துருக்கேன். உன் பிள்ளை இப்படி செஞ்சுட்டு போயிட்டாலே அதை சரின்றியா? என்ன நடந்துன்னு தெரியாமல் ஏதோ பேசாதீங்கம்மா. அப்படி என்னதாயா நடந்துச்சு? என்னங்கய்யா, என்னதான் நடந்துச்சு? எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க. என்ன நடந்துச்சுன்னா சொல்லுங்களேன். நீங்கள் நினைக்கிற மாதிரியும் அந்த ஊர் நினைக்கிற மாதிரியும் என் பொண்ணு தப்பான பொண்ணு இல்லைம்மா. ஏற்கனவே அந்த விளக்கற துறைக்கும் என் பொண்ணுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுமா. ஐயோ, என்னடி இப்படி சொல்றாப்ல? ஒரு நாள் அந்த வெள்ளைக்கார துறை வீட்டு வழியாக என் மக வந்துக்கிட்டு இருந்தா. அப்போ அந்த 4 வெள்ளைக்கார பசங்க என் மகளை தூக்கிட்டு போயிட்டாங்க. அடியாத்தி, அந்த சூழ்நிலை தான் அந்த வெள்ளைக்கார துறை என் மகளை காப்பாற்றினார். அன்னைக்கு மானத்தை காப்பாற்றினால்தாம்மா அவருக்கும் என் மகளுக்கும் பழக்கம் ஏற்படுச்சு. அதுக்கப்புறம் அந்த ஊர் மலை கோயிலில் போய் 2 பேரும் கல்யாணம் முடிச்சிட்டாங்கம்மா. இது தெரியாமல் ஏதேதோ நம்ம ஊருக்காரங்க பூரா என் பிள்ளை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி கேவலப்படுத்தி ஊரை விட்டு விரட்டி விட்டீங்களாம்மா. என் பிள்ளை ஓடி வந்து என்கிட்ட நான் செத்து போகிறேன்பான்னு சொல்லுச்சு. அப்போ தான் நான் சொன்னேன், நம்ம சொந்தக்காரங்க சிறுமலையில் இருக்காங்க, அங்கே போய் இருந்துக்கம்மான்னு நான் தான் அனுப்பிவிட்டேன். ஐயோ, ஒரு நல்ல பிள்ளைய போய் தப்பா நினைச்சிட்டோம்யா. எங்க இருக்காளோ எப்படி இருக்காளோ எங்களை மன்னிச்சிருங்கய்யா. தெய்வமே, அவ எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும்யா. அவளுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. வாய் வயிறுமா வேற இருந்தா. நீங்க எதுவும் வருத்தப்படாதீங்கயா. ஊர்ல தேட சொல்லியிருக்காங்க, கண்டிப்பா கிடைச்சிருவா.